எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. இன்னைக்கு நம்ம சாரி பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிஸ்னஸ்னு கூட இதை நான் சொல்லுவேன். ஏன்னா இதை நான் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டும் எடுத்த ஒரு பிஸ்னஸ். ஏன்னா எனக்கு ட்ரெஸ் வேர் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். வேர் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட தேடி தேடி எடுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது பெண்களானா நம்ம எல்லாருக்குமே நம்மளோட ரத்தத்தோட ஊர்ன ஒரு ஹேபிட்னு கூட சொல்லுவேன் நான். ஸோ இந்த சாரீ பிஸ்னஸை நம்ம இன்னைக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட் வேணும், எந்த மாதிரியான ப்ராஃபிட் எல்லாம் கிடைக்கும், இந்த பிஸ்னஸை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா எந்த பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படின்னு சாரீ பிஸ்னஸ் சம்மந்தமான உங்களோட எல்லா கேள்விகளுக்கான பதிலும் இந்த வீடியோவில் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை விட வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போது சாரீ பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு என்னோட பிஸ்னஸ் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு சாரீ பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டாக 7,000 தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த அமௌண்ட்டை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு 7 பேர் சேர்ந்து குலுக்கு சீட்டு மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அதில் இன்றைக்கி எனக்கு அமௌண்ட் விழுந்துச்சு அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் ஜேர்னி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு என்னோடய வீட்டில் சொல்லிட்டு தான் அன்றைக்கி போனேன். அதே மாதிரியே அன்னைக்கேவும் எனக்கு அமௌண்ட்டும் விழுந்துச்சு. விழுந்த உடனேயும் நான் வீட்டுக்கு கூட வராமல் உடனே ஹோல்சேல் ஷாப்க்கு என்னோடய ஃப்ரெண்டு கூட தான் போனேன். போய் அந்த 7,000 rupees டெய்லி வேர் கலெக்ஷனான சாரீஸை மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா காஸ்ட்லி சாரீஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா மினிமம் எனக்கு 10 சாரீ தான் வந்திருக்கும். இது நான் 7,000 rupeesக்கு டெய்லி வேர் சாரீஸை நான் பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு கிட்டத்தட்ட 25 சாரீஸ் கிட்ட அப்போ என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, ஹோல்சேல் ஷாப்பில் நம்ம வாங்குகிற சாரீ ரீசனபிளாக இருக்கா, அதிலிருந்து நம்ம ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ண முடியுமா அப்படின்றத இந்த இடத்துல நோட் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம வாங்குகிற ஒவ்வொரு சாரியும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்பனா தான் அது மற்றவங்களுக்கும் பிடிக்கும். நம்ம வேர் பண்ணோன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே நம்ம வந்துடணும். நம்ம சேல் பண்ண தானே போகிறோம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பை பண்ணிங்கன்னா அந்த சாரீ சேலே ஆகாது. கடைசி வரைக்கும் ஆன் ஸ்டாக்காக உங்கள் கையிலேயே தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு சாரியை செலக்ட் பண்ணும்போதும் பார்த்து செலக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட அதிகமாகவே இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, அந்த ஹோல்சேல் கடைக்காரங்கிட்ட ஏதாச்சும் 1-2 சாரி மிச்சமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்குவீங்களா அப்படின்றத ஃபாஸ்ட்டே கேட்டுட்டு தான் நீங்கள் பில் போடணும். இப்படி நீங்கள் கேட்குறது தப்பு கிடையாது. ஏன்னா 1-2 சாரி மிச்சமாயிடுச்சு அப்படின்னா நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட் அது மேலே அப்படியே ஜாம் ஆயிரும். அந்த சாரி என்னைக்கு விற்கிதோ அப்போ தான் நம்மளுக்கு அதோட காசு கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. அவங்க 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் அப்படின்றத சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அதுக்குள்ளே நம்ம ட்ரை பண்ணி சாரியை சேல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற சாரியை ரிட்டர்ன் கொடுத்துட்டு நியூ ஸ்டாக் எடுத்துகிட்டு வரணும். நியூ ஸ்டாக் எடுத்துகிட்டு வர தான் நம்மளோட கஸ்டமர் நம்மளை தேடி வர ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு தடவையும் கலெக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இதனால் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. இப்போ சாரி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அப்போ தானே நம்ம சாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஒன்று நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிட்ட வீடாக போய் சொல்லலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா ஏதோ வாங்குறாங்களோ இல்லையோ ஆனால் ஒரு தடவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இதை எடுத்து வச்சுருங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரியேவும் நான் சொன்னதை கேட்டு வீட்டுக்கு வந்தாங்க, பார்த்தாங்க, சாரீஸ் எல்லாம் செலக்ட் பண்ணாங்க, வாங்கிட்டும் போயிட்டாங்க. ஆனால் அமௌண்ட்டுன்ற வர விஷயத்தில்
4 சாரியை எடுத்துட்டு அட்வான்ஸாக 100 ரூபாய் வாங்கிக்கோ, பேலன்ஸை வாரம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து அவங்க கிட்ட கேட்டால் இங்கெல்லாம் அந்த மாதிரி தான் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த விஷயத்தில் என்ன பண்ண முடியும்? அப்போது சொல்லுங்கள். சாரியை வாங்கியாச்சு, வந்தாச்சு, சேல் பண்ணணும்னு தோணுச்சு, சேலும் பண்ணியாச்சு, அமௌண்ட் மட்டும் ஆனால் வரல. இதுக்காக தான் சொல்கிறேன், இந்த இடத்துல கம்யூனிகேஷன் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெலுங்கு நல்லா பேச தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போது நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோட ஃபீலிங்கை அவங்கக்கிட்ட பேசியிருக்க முடியும். ஆனால் என்னால் பாதி தான் பேச முடியுது, பாதி அவங்க பேசுகிறத அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான் பண்ண முடியுது, ரிப்ளை பண்ண முடியல. இந்த இடத்துல கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட ப்ராஃபிட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போது ப்ராஃபிட் எப்படி செட் பண்ணோம் அப்படின்னா, அவங்க ஆன் கேஷாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா மினிமம் 20% வரைக்கும் நம்ம மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 20% ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்க வந்து 1 வீக் கழிச்சு கொடுக்குறேன் இல்லை 1 மந்த் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க 1 வீக் இல்லை 1 மந்த் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து 20%லேருந்து 40% ஆக்கிடணும். அப்படின்னா தான் நமக்கான ப்ராஃபிட் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆன் கேஷாக கொடுத்தாங்கன்னா எப்படி நம்மளோட மார்ஜின் செட் பண்ணணும், இது 1 வீக் 1 மந்த் கழிச்சு கொடுத்தாங்கன்னா நம்மளோட மார்ஜின் எப்படி செட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் ஆன் கேஷ் கொடுக்குறதையேவும் நீங்கள் அதிகமாக விரும்புங்க. நோ கிரெடிட் அப்படின்றத ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த பழக்கத்தை கொண்டு வரமோ அதுதான் ஃபைனல் வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியதும் நீங்கள் தான். எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்றத அப்போவே பார்த்துருப்பேன். இப்போ வாரம் இல்லை 1 மாதம் அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்படி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமும் ஒவ்வொரு வாரமும் அவங்களாம் வந்து கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு வாரமும் அவங்க வீட்டு முன்னாடி போய் நம்ம அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்மளோட ஃபீல் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? அதனால் யாருக்கு வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்றதும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இவங்க இந்த பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க, இவங்களோட வீடு வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் தான் நோட் பண்ணணும். நோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கிரெடிட் கேட்டாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து சாரீ பிஸ்னஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. இதில் வந்து நோ சைஸஸ். நீங்கள் சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அது கூட கம்பைனாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்காக இன்ஸ்கர்ட் சேல் பண்ணலாம், ப்ளவுஸுக்கான லைனர் சேல் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சு அப்படின்னா சாரீ ஃபாலு, ப்ளவுஸு இது எல்லாமே நானே தச்சு கொடுக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இது மூலம் இப்போ நீங்கள் சாரீ பிஸ்னஸை வீட்டில் வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்க்க வருவாங்க இல்லையா? அந்த இடம் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு பர்டிகுலர் ரூம் வச்சுக்கோங்க, அது வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி வீட்டில் வந்து பார்க்குறது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாரீஸோட பிக்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுறது மூலமாக நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்து கஸ்டமருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க, நம்மளோட பிஸ்னஸும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சாரீ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மார்ஜின் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான குவான்டிட்டி சேஸ் பண்ணி லாபகரமாக சேல் பண்ணவும் முடியும். மினிமம் 5000 ரூபாயில் இருந்தேவும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். 5000 ரூபாய் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்களா, இதெல்லாம் சேல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 6000 ஆயிடுச்சு. இந்த மாதிரி அமௌண்ட்டை ரொட்டேட் பண்ண ஒரு நாள் நம்மளுக்கு பிக் அமௌண்ட் வந்து நம்மளோட பிஸ்னஸில் இருக்கும். நான் மேக்ஸிமமாக 2 lakh வரைக்கும் என்னோட லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். அதோட என்னோட பிஸ்னஸ் ட்ராப் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்றேன். பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா லாபம் வர வர உங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நீங்க புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது இப்போ சாரீஸ், இன்ஸ்கர்ட், லைனர் இது 3 மட்டும் வச்சிருக்கிறோம் இல்லையா? இதுக்கப்புறமா நைட்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் பண்ணுங்க. குர்த்திஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸஸ் வந்து அதிகமாயிரும், கலெக்ஷன்ஸ் கம்மியாயிரும். அதனால குர்த்திஸ் பண்ணீங்க
அப்படின்னா அதுக்கு தனியாக அமௌண்ட் வேணும். அதுக்கப்புறமா லெகின்ஸ் பண்ணலாம். அது கூடவேவும் ஸ்டால்ஸு, ஸ்டோல்ஸு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணுங்கள். அதுக்கடுத்து இன்னொரு பண்ணலாம். நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து எந்த சைஸில் இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போது அந்த பர்டிகுலர் சைஸஸ் மட்டும் வாங்கி சேல் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த ப்ராடக்டையும் அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றாவும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் ஏறணும். ஒரே நேரத்தில் நான் ஏறணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கணும். அதே நேரத்தில் கஸ்டமர் அவ்வளோ வருவாங்களா அப்படின்றது தெரியாது. இதே இது நீங்கள் சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர்ஸை டெவலப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய பிஸ்னஸ்க்கு கொண்டு போகிற வரைக்கும் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு அவங்களும் வருவாங்க. இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துச்சு. இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். இது நம்ம பண்ணுற தப்புன்னு கூட சொல்லுவேன். இந்த தப்பை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும். அது என்ன அப்படின்னா நமக்கு நம்மளோட பிஸ்னஸ்லேருந்து ஒரு சாரி எடுத்தால் கூட அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் எடுக்கணும். அதே மாதிரி நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரீஸ் இருக்கும் இல்லையா நம்மளோட வீட்டில், அதை எடுத்து உடனே அவங்களுக்கு வச்சு கொடுத்துடக்கூடாது. அவங்களுக்கு வச்சு கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் காசு போட்டு வாங்கி தான் கொடுக்கணும். இதை வந்து உங்களோட மைண்ட் செட்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகுறதுக்கு. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இந்த சாரீ பிஸ்னஸ் சம்மந்தமான உங்களோட எல்லா கேள்விகளுக்குமான விடை கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதோட என்னோட சாரீ பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது மூலமாக உங்களுக்கும் சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸிவாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக சக்ஸஸ் ஆவீங்க. நீங்கள் நம்ம சேனலில் வர்ற பிஸ்னஸ் சம்மந்தமான ஏதோ ஒரு வீடியோஸ் பார்த்து மோட்டிவேஷன் ஆகி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட ப்ராடக்டை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் ப்ரொமோட் பண்ணுவோம். இங்கே எல்லாராலையும் ஒரு பிஸ்னஸ் உமனை உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு பெருமையும் அடைவோம். நாங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ண மறக்காதீங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் 80% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைய வீடியோவில் சந்திப்போம்.